அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. மொழிக்கு முதல் எழுத்து அ. அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ. இப்படி தொடங்குற எல்லா எழுத்துக்களுக்கும் முதலாவது இருக்கிறது எது? அ. அதுபோல உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளுக்கும் முதலாவதா இருக்கிறது கடவுள், இறைவன். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. மழை பொழியுது, பயிர்கள் வளர, வேளாண்மை சிறக்க உதவுது. அதே சமயம் வேலை செய்யறவங்களுக்கு உணவாகவும் தாகம் தீர்க்கக்கூடிய அருமருந்தாவும் பயன்படுது. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நல்ல சொற்களைத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க. அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளோட தன்மைதான் அவர்களுடைய மேன்மைக்கு எடுத்துக்காட்டு. காலத்துக்கும் பலரும் அறியும் வகையில நிறைஞ்சு நிற்கும். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறம், தர்மம், நல்ல செயல்களை பண்ணணும், அதுதான் இன்பம். மற்ற செயல்கள் எல்லாமே வீணானதுதான். அதனால யாருக்கும் எந்த பயனும் இல்லை, அதை மற்றவங்க பாராட்டுறதும் இல்லை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகத்துல பிறர் பாராட்டும் வகையில தர்மம் தவறாம இல்வாழ்க்கையை நடத்தக்கூடியவன் வானுலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு சமமா மதிக்கப்படுவான், பலராலையும் பாராட்டப்படுவான். மங்களம் என்ப மனைமாட்சி, மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. ஒரு மனைவியினுடைய நல்ல பண்புகள் தான் இல்வாழ்க்கைக்கு மங்களமானது, பெருமை தரக்கூடிய செயலும் கூட. இதோட நல்ல குழந்தைங்களும் அமைஞ்சிட்டா அது அந்த குடும்பத்துக்கே சிறந்த அணிகலன் அப்படின்னு சான்றோர் சொல்றாங்க. ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். ஒரு பெண் தாய்மை அடைகிறா, குழந்தை பிறக்குது, தன்னுடைய கலியே தீர்ந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறா. அதே குழந்தை வளர்ந்து படிச்சு சமுதாயத்துல உயர்ந்த நிலை அடையுது. பல பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய பாராட்டுறாங்க. அந்த பாராட்டுரையை கேட்கும் பொழுது அந்த தாய் அடையக்கூடிய சந்தோஷம், அந்த குழந்தை பிறந்த போது அவ அனுபவிச்ச இன்பத்தை விட பேரின்பம் அதுக்கு இணையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கண் நீர் பூசல் தரும். அன்புக்கு பூட்டு போட முடியுமா? தடை போட முடியுமா? அன்பால ஒண்ணு சேர்ந்தவங்க கிட்ட கண்ணீர் ஒண்ணுதான் மொழியாகுது. அவர்களுடைய கண்ணீர் தான் அந்த அன்பை பலரறிய வெளிப்படுத்தக்கூடிய சாதனமா அமையுது. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாலது. வீட்டுக்கு விருந்தினர் வந்திருக்காங்க, வெளியில போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு முன்னால தான் மட்டும் உட்கார்ந்து எல்லா சாப்பாட்டையும் காலி பண்றது அப்படிங்கிறது அது தேவாமிர்தமா இருந்தாலும் சரி, தான் மட்டும் உண்பது தவறு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்து அற்று. நல்ல சொற்கள், இனிமையான சொற்கள் நிறைய இருக்கு. மனசுக்கு காதுக்கு இனிமையான சொற்கள். இதை விட்டுட்டு ஒருத்தன் கடுமையான சொற்களையே பேசிக்கிட்டு இருக்கான், மங்களம் அல்லாத சொற்களையே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா பழங்கள் நிறைய இருக்கும் பொழுது காய சாப்பிடுற மாதிரி. காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. ரொம்ப ஆபத்து காலத்துல ஒருத்தன் தவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவனை காப்பாத்துறது இருக்கே, அது உலகத்தை விட பெரிய செயல். யா காவார் ஆயினும் நா காக்க, காவாக்கால் சோ காப்பர் சொல்லிழுக்கு பட்டு. எதை காப்பாத்தினாலும் அல்லது காப்பாத்தாட்டாலும் பரவாயில்ல, நாக்க கட்டுப்படுத்தணும். நாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சுத்தமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா சொல் குற்றத்தினால அவதிப்பட வேண்டியிருக்கும். எளிது என இல் இறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. அடுத்தவருடைய மனைவியை கவர்வது அப்படிங்கிறது
ரொம்ப எளிமையா இருக்கலாம். ஆனால் அது தரக்கூடிய பழி இருக்கே, அது எந்த காலத்திலையும் துடைக்க முடியாது. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். ஆணவத்தினால அடுத்தவங்களுக்கு துன்பம் செய்யறதே பழக்கமா வச்சிருக்கிறவங்க சிலர் இருக்காங்க. அவங்கள பொறுமை அப்படிங்கிற ஆயுதத்தினால ரொம்ப சுலபமா வெற்றி கொள்ளலாம். நம்ம அடிமைப்படுத்தினாங்க ஆங்கிலேயர்கள். அவங்கள விரட்டுறதுக்கு காந்தியடிகள் அகிம்சை அப்படிங்கிற ஆயுதத்தை தானே உபயோகப்படுத்தினாரு. நடுவின்றி நன்பொருள் வெகின் குடிபொன்றி குற்றமும் அங்கே தரும். பிறர் சேர்த்திருக்கிற சொத்தை அநியாயமான முறையில ஒருத்தன் பிடுங்க நினைச்சா அவன் குடும்பம் அழியும், என்னைக்கும் அழியாத பழியும் சேரும். அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி இப்பொய்த்து நகை. ஒருத்தன் தர்மமே செய்து அறியாதவன், அடாது செய்தே பழக்கப்பட்டவன், அவனை விட ஒருத்தன் இல்லாத போது அவன் முதுகுக்கு பின்னால சிரிச்சு பேசுறது, அவனை கிண்டல் அடிக்கிறதுன்னு வச்சிருக்கானே, அவன் தான் அயோக்கிய. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். மத்தவங்க முகம் சுளிக்கிற வகையில பயனில்லாம வெட்டி அரட்டை அடிச்சிட்டு இருக்கான்ல, அவனை பார்த்து எல்லாருமே கேலி பண்ணுவாங்க. அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செரு ஆர்க்கும் செய்யா விடல். நமக்கு கெடுதலே செய்யறாங்க, அவங்களுக்கு பதிலுக்கு கெடுதல் செய்யாம அவங்கள மன்னிச்சு விடுறது இருக்க, அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனம். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின். ஊருக்கு நடுவுல இருக்கக்கூடிய மரத்துல நிறைய பழம் இருக்கு, அது எல்லாருக்கும் பயன்படுது. அது மாதிரி நல்ல குணங்கள் இருக்கக்கூடியவங்கிட்ட செல்வம் போய் சேர்ந்தா எல்லாருக்கும் பயன்படும். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொல் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன் வீண் அவர். ஒருத்தன் நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறான், கஞ்சத்தனமா அதை பாதுகாத்துட்டு வரான் மற்றவங்களுக்கு கொடுக்காமலே. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடியதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கே, அதை அனுபவிச்சே பார்க்கிற பாக்கியம் கிடையாது. நிலவரை நீழ்வுகள் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு. உலக அளவுல ஒருத்தன் ஒரு பெரிய சாதனையை பண்றான், அவனைத்தான் எல்லாரும் பாராட்டுவாங்க. மற்றவர்களை பாராட்டுறதுங்கிறது அங்கே அடுத்த கட்டமாயிடும். இவனுக்கு தான் முதல் நிலை. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. தன்னை விட மெலிஞ்சவர்கிட்ட, தன்னை விட இளைச்சவர்கிட்ட சண்டைக்கு போகும்போது தன்னை விட பலசாலி கிட்ட தான் எப்படி அகப்பட்டுக்கிட்டு திண்டாடுவோம் அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. தன்னுடைய தவத்தினால, ஆத்ம பலத்தினால புலன்களை அடக்கிய மகான்களுக்கு தமக்கு எதிரே யமன் வந்தாலும் அவனை எதிர்த்து வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் நிறைய உண்டு. மனத்தது மாசாக மாண்டார் நீர் ஆடி மறைந்து ஒழுகும் மாந்தர் பலர். மனசுல ஏகப்பட்ட கசடு குற்றங்கள், ஆனா பரிசுத்தவான் போல வேஷம். இப்படி வேடமிட்டு திரிபவர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. கள்வர்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேள் உலகு. பிறர் பொருளை திருடி வாழக்கூடியவர்களுக்கு ஆயுஸ் கம்மி. அதே நேரம் நல்ல தர்மவான்களா களவில்லாதவர்களாக இருப்பவர்களுக்கு ஆயுள் நீடிச்சிருக்கும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒருத்தன் தன் மனசாட்சிப்படி பொய் பேசாம இருக்கிறது நல்லது. அப்படி இல்லாம அவன் பொய் பேசினா, அவனுடைய நடவடிக்கைகள் மாறினா, அவனுடைய மனசாட்சியே அவனை கொன்னுடும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப் புனையைச் சுடும். கோபம் தன்னை சேர்ந்தவங்களை சுற்றும். தன்னோட மனிதர்கள் உறவு அப்படிங்கிற பாதுகாப்பான வட்டத்தையும் தகர்த்து பொசுக்கிடும்.
அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. மற்றவங்களோட துன்பத்தையும் தன்னுடையது போல எண்ணாதவர்களுக்கு அறிவு இருந்து ஒண்ணுதான், இல்லாட்டாலும் ஒண்ணுதான். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தன்கிட்ட இருக்கிற சாப்பாட்டை மற்றவங்களோட பங்கிட்டு தானும் உண்ணக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா அதுதான் பெரியவங்க எல்லாரும் சொன்ன அறச்செயல்கள்ல ரொம்பவும் முதன்மையானது. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பீனும் வித்து. எல்லா உயிர்களுக்கும் எல்லா காலத்திலையும் பிறவி அப்படிங்கிற துன்பம் பெருகி வர்றதுக்கு காரணமே ஆசைதான். புத்தர்பிரான் சொன்னாரே, ஆசைதான் துன்பத்திற்கு காரணம்னுட்டு. அதை இங்க நினைச்சு பாருங்க. இரு வேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. விதிங்கிறது உலகத்துல 2 வகை. ஒன்னு நிறைய செல்வத்தோட வாழ்வது, இன்னொன்னு நிறைய அறிவோட வாழ்வது. அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. உறுதியான நெஞ்சம், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஈகை உள்ளம், பரந்த அறிவு, ஊக்கம், இந்த 4 பண்புகளும் குறைவில்லாம இருக்கிறது தான் அரசர்களுக்கு அழகு. உடையார் முன் இல்லார் போல் எக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். செல்வம் நிறைஞ்சிருக்கிறவங்க கிட்ட இல்லாதவங்க எப்படி பணிவா இருந்து வாங்கிக்குவாங்களோ அது மாதிரி கல்வி அறிவு நிறைய இருக்கிற ஆசிரியர்கிட்ட இருந்து மாணவர்கள் பணிவா கல்விய கத்துக்கணும். நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண் மான் புனை பாவை அற்று. எந்த ஒரு பொருளையும் ஆழ்ந்து ஆராய்ந்து அதை படிக்கலைன்னா, நுனிப்புல் மேஞ்ச மாதிரி அறகுறையா இருந்தால் மண்ணால செஞ்ச அழகிய பொம்மை போல ஜீவன் இல்லாம தான் இருக்கும்.